இன்றைக்கு அரசியல் சட்டமைப்பினுடைய நாள், கான்ஸ்டியூஷன்ஸ் டே. இந்த கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீஆம்பிள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் அனைவருமே அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தந்தை பெரியார் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளை எரிச்சாரு, கொளுத்த சொன்னார். அப்போ அம்பேத்கர் எழுதின சட்டத்தை பெரியார் எரிச்சிட்டாரு, அம்பேத்கர் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சியால் பெரியார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி தொடர்ந்து வருடம் இதையே வேலையாக வைத்து பொய்யை மீண்டும் மீண்டும் சிலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை சிலர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உண்மையாகவே இந்திய அரசமைப்பு சட்ட நாள் அன்றைக்கு, குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் 26 அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளை ஏன் கொளுத்த சொன்னார், அப்படி அந்த சட்ட எரிப்பு நடந்தப்ப என்ன நடந்துச்சு, தந்தை பெரியார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை என்னவாக பார்த்தார், எப்படி பார்த்தார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்படி பார்த்தார் போன்ற பல செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணமாக இது பயன்பட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் முதல் போராட்டமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இத்தனை உயிர்களை இழந்து இத்தனை பேர் வாழ்க்கை இழந்த ஒரு போராட்டம் தான் நவம்பர் 26, 1957 திராவிடர் கழகத்தால் தந்தை பெரியாரால் முன்னெடுக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்ட பிரிவுகள் எரிப்பு போராட்டம், ஜாதி ஒழிப்பு போராட்டம். ஏன் பெரியார் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார், எந்த காரணத்துக்காக அது நடந்துச்சு, பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமான நட்புறவு எப்படிப்பட்டது போன்ற பல செய்திகளை ஆதாரத்தோடு பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நான் சொன்ன மாதிரி வருடம் நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன் பெரியார் குறிப்பாக இந்த நாளில் எரிக்க சொன்னார்? அப்போ முதல்ல இந்த நாளில் சட்ட பிரிவுகளை திராவிடர் கழகமும் கருப்பு சட்டை தோழர்களும் எரித்தது உண்மையான்னு கேட்டால் 100% உண்மை. அப்போ அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன, இதை எரிச்சப்போ பெரியார் எங்கே இருந்தார், இது எல்லாமே நமக்கு புரிஞ்சாதான் எதற்காக இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவுகள், குறிப்பிட்ட அந்த பிரிவுகளை பெரியார் எரிக்க சொன்னார்னு நமக்கு புரியும். தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஒழிப்பு அப்படின்றது தான் அவருடைய முதன்மையான கொள்கை. தந்தை பெரியாருடைய முதன்மை கொள்கை என்ன, அவருடைய ப்ரையாரிட்டி என்ன, எதுக்காக அவர் 95 வருஷம் சாகிற நொடி வரை போராடினார், சாகிறதுக்கு 6 நாள் முன்னாடி வரைக்கும் பெரியார் பேசி பிரச்சாரம் பண்ணி எழுதி தொண்டை கிழிய அவர் கத்துனதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறவி பேதத்தை, அந்த பிறவி பேதத்திற்கு ஜாதி என்ற அடிப்படையையும் வர்ணாசிரம அடிப்படையும் காரணம் காட்டி மனுஷனா மதிக்காம பிரித்து வைக்கக்கூடிய ஜாதி என்ற கொடுமையை, கொடூரத்தை ஒழிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் தான் பெரியாருடைய எல்லா போராட்டங்களுமே இருந்துச்சு. அப்போ தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைக்கும் அடிப்படை கொள்கை ஜாதி ஒழிப்பு. அந்த ஜாதியை எது பாதுகாத்தாலும், அது மதமாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, புராண இதிகாசமாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சு வந்தாலும் சரி, பெரியார் அது எதுவாக இருந்தாலும் அதை எரிக்கவோ எதிர்க்கவோ தயங்கினதில்லை. அப்படி 1957 பிராமணால் கஃபே அப்படின்ற பெயரோடு பல இடங்களில் வர்ணாசிரம அடிப்படையில் நான்லாம் பிரம்மனோட தலையில் பிறந்தவன், நான்லாம் மேலன்னு சொல்லக்கூடிய பிராமணால் அப்படின்ற பெயரை வைத்து கஃபேலாம் தொடங்கி நடத்திட்டு இருந்தாங்க. தந்தை பெரியார் போராட்டத்தை முன்னெடுக்கிறார், பிராமணால் பெயர் அழிப்பு போராட்டம். ஏன்னு கேட்டால் பெரியார்கிட்ட அன்னைக்கும் கேட்குறாங்க, இன்றைக்கும் நம்மக்கிட்டே அதை தான் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அவங்கள பிராமணால்னு சொல்லக்கூடாதுன்னு. அவங்கள பிராமணால்னு சொன்னால் என்ன நானே சூத்திரனாக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். ஏன்னா அவங்கள பிராமணால்னு சொல்கிறதே நீ எல்லாம் சூத்திரன்னு காட்டுறதுக்காக தான். அப்போ பெரியார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒரு தெருவில் 10 வீடு இருக்குன்னா அதில் முதல் வீட்டில் இது பத்தினியின் வீடுன்னு எழுதி போட்டிருந்தீங்கன்னா மற்ற 9 வீடு என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நீ பிராமணால்னு வைக்கிறப்ப மானமுள்ள, தன்மானமுள்ள, சுயமரியாதை இருக்கக்கூடிய, ஜாதி ஒழிப்பில் அக்கறை இருக்கக்கூடிய என்னால், எங்கள் தோழர்களால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அந்த பெயரை நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க.
மிக நீண்ட போராட்டம் அது. அந்த போராட்டத்தை பற்றி தனியாக ஒரு நாள் நாம் விரிவாக பேசுவோம். அப்படி போராட்டம் நடக்கிறப்ப எல்லாமே இவங்களுடைய போராட்டத்தின் விளைவாக பெயர் அழிக்கப்படுது. முரளிஸ் பிராமணால் கஃபே அதில் மட்டும் பெயர் அழிக்கப்படலை. அப்போ இவங்க டெய்லி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறப்ப 1010 பேர் இந்த போராட்டத்தில் மட்டுமே கைதானவர்கள். போராட்டம்னா டெய்லி போவாங்க, அதை அழிக்கின்ற வரை டெய்லியுமே அந்த கடைகளுக்கு போயிட்டு இருந்தாங்க கருஞ்சட்டை தோழர்கள், திராவிடர் கழக தோழர்கள். அப்போ ஏன் இவங்க மட்டும் என்ன இவங்களுக்கு இவ்வளோ தைரியம், துணிச்சலை கொடுக்குது, நான் அப்படி தான் வைப்பேன்ற துணிச்சலை கொடுக்குதுன்றப்போ சட்டத்தின்படி நாங்கள் இந்த பேரை வச்சுக்கலாம், சட்டம் அனுமதிக்குதுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அந்த முரளிஸ் பிராமணால் கஃபேலையும் அந்த பிராமணால்ன்ற பெயரை தந்தை பெரியாருடைய முயற்சியால் அழிக்கப்பட்டது. ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையையும் பெரியார் ஜாதி ஒழிப்பு களத்தில் முக்கியமானதாக நினைத்தார். அப்போ சட்டம் தான் பாதுகாக்குதுன்னு சொல்கிறப்ப தந்தை பெரியார் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கையில் எடுக்கிறார். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்படுது. அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வந்த நாளிலேயே தந்தை பெரியார் அவர்கள் கேள்வி கேட்கிறார். அம்பேத்கரிடத்தில் இருந்த பிரச்சனைகளை, சிக்கல்களை பற்றியெல்லாம் கேள்வி எழுப்புகிறார். அதே நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் கிட்ட கேள்வி கேட்குறப்பையும் சரி, மற்ற இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுகக்கூடிய நேரத்தில் நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்பட்டேன்னு சொல்கிறார். அம்பேத்கர் அந்த வலிமிகுந்த வார்த்தைகளை சொன்னதற்கு என்ன காரணம்னு கேட்டால், அரசமைப்பு சட்டம் அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தவங்க மொத்தம் 6 பேர், அதில் அம்பேத்கர் ஒருவர். மற்ற 5 யாருன்னு கேட்டிங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், மாதவராவ், முன்ஷி, சாதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர், மற்றொருவர் அம்பேத்கர். அப்போ இவர்களுடைய என்னுடைய கைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எழுதி கொண்டார்கள் அப்படின்னு அம்பேத்கரும் கவலைப்படுகிறார். இதை சமயத்தெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வாசிக்கிறப்ப சில பிரிவுகளை அவர் சுட்டி காட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணும். ஒரு அரசு அப்படின்னா அது மக்களுக்கானதாக இருக்கணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா பிரிவு 13, 25, 26, 29, 368 பெரியார் மேற்கோளிட்டு காட்டுகிறார். இதில் நம்ம எல்லாத்தை பற்றி புரிதல் இல்லைனா கூட பிரிவு 13 எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சட்டம் படித்தவர்கள் கூட அவ்வளோ நுட்பமாக யோசிக்க முடியுமான்னு தெரியல. தந்தை பெரியார் கேட்கிறார், இந்திய அரசமைப்பு சட்டத்தை விட கஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே, இந்த பழக்க வழக்கம் இந்து மதத்தினுடைய மரபு என்பது ஜாதியை பாதுகாக்கக்கூடிய மரபு இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய பழக்க வழக்கம் என்பது ஜாதியை பாதுகாக்கிறது தானேங்க உங்கள் பழக்க வழக்கம். இல்லை இன்னைக்கு 2024 எடுத்துக்கோங்க, இந்து மதம் என்பது எதால் கட்டப்பட்டது? ஜாதியால் கட்டப்பட்டது. ஜாதி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ஏற்றத்தாழ்வு வந்துடுது, பிரிவு வந்துடுது, மனுஷன் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாதுன்ற பிரிவினை வருது. அப்போ ஏதாவது ஒரு இந்திய அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பேசக்கூடிய அதே சட்டத்தில் இன்னொரு பக்கம் பழக்க வழக்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் சதி அந்த பழக்க வழக்கத்தில் தானே வருது, தேவதாசி முறை அந்த பழக்க வழக்கத்தில் தானே வருது, ஜாதிக்கு தனி சுடுகாடுன்றது அந்த பழக்க வழக்கத்தில் தானே வருது, எங்கள் ஜாதிக்காரங்களாம் அவங்கக்கிட்ட புழங்க மாட்டோன்றது அந்த பழக்க வழக்கத்தில் தானே வருது. அப்போ அதை மாற்றுங்கன்னு கேட்குறாரு. அதே போல் பிரிவு 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், மதத்தை பரப்பக்கூடிய, மதத்தை பின்பற்றக்கூடிய மதம். அவ்வளோ உயர்ந்த இந்து மதமா? இந்து மதத்தில் கேடுகளும் பிழைகளும் நெறிமுறை இல்லாமல் ஜாதிய வர்ணாசிரம தத்துவமும் மனு தர்மம் தான் இருக்குன்னு சொன்னால் நம்ம அதை பாதுகாக்கிறதன் மூலமாக, மதத்தை பாதுகாப்பதன் மூலமாக இந்த பிறவி பேதத்தை கொடுக்கக்கூடிய ஜாதியை பாதுகாக்கிறோம். அப்போ எனக்கு இதை பார்க்குறப்போ தந்தை பெரியாருடைய அந்த தொலைநோக்கு, இந்த எல்லா பிரிவுகளையும் பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கே போனாலும் ஜாதியை அழிக்க முடியாதே, ஜாதிக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கே, என்னை சூத்திரன்னு சொல்கிறது பழக்க வழக்கம் தானே, என்ன சூத்திரன் வேசி மகன்னு சொல்கிறது உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய மதம், அந்த மதத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறது என்னை இன்னும் சட்டத்தின்படி சூத்திரனா வச்சிருக்கிறது தானே அர்த்தம்னு கேட்குறாரு. கேட்டது மட்டுமல்லாமல் 15 நாட்கள் அரசாங்கத்துக்கு கெடு கொடுக்குறாரு. நீங்கள் 15 நாட்களில் இந்த மேல் சொன்ன இந்த பிரிவுகளை திருத்துங்கன்னு கேட்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, பெரியாருடைய நோக்கம் என்பது ஜாதி ஒழிப்பு. அப்போ ஜாதி ஒழிப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய பிரிவுகளை பெரியார் எடுத்த உடனே எரிப்பேன், கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லலை, திருத்துங்கன்னு கேட்குறாரு. அப்போ திருத்துவதற்கு
அரசு, அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு, மத்திய அரசு, பிரதமராக இருந்த நேரு போன்றவர்கள் தயாராக இல்லை. பெரியாரை என்னென்னமோ பேசினாங்க, வசைபாடினாங்க. எப்படியாவது பெரியாரை தூக்குல போடணும், நாடு கடத்தணுன்ற அளவுக்கு பேசினாங்க. அப்போ தந்தை பெரியார் என்ன நடந்தாலும் சரி 15 நாளில் திருத்தலைன்னா நவம்பர் 26ஆம் தேதி சட்ட எரிப்பு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டத்தை இருக்கக்கூடிய பிரிவுகளை எரித்தால் என்ன தண்டனைன்னு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. ஏன்னா யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளையே எரிப்பதற்கு ஒரு தலைவரோ அவங்க தொண்டர்களோ தயாராக இருப்பாங்கன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவசர கதியில் தந்தை பெரியாருடைய இந்த போராட்டத்தை தடை செய்வதற்காக ஒரு தனி சட்டமே கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரிவுகளை கொளுத்தினாலோ எரித்தாலோ 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, கடுங்காவல் தண்டனை அப்படின்னு வருது. அப்பையும் பெரியார் சொல்றாரு, 3 ஆண்டுக்கோ 10 ஆண்டுக்கோ நாங்கள்லாம் பயப்பட முடியாது, எங்களுடைய நோக்கம் ஜாதி ஒழிப்பு தான் சொல்றாரு. இதுல இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஜாதி ஒழிப்புக்காக மட்டுமல்லாமல் மாநில உரிமையை பற்றி ரொம்ப நுட்பமாக பெரியார் ஒன்று பேசுறாரு. இளைஞர்கள், குறிப்பாக சட்டம் படிக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகிள் 368 இது அமெண்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம். அதை பெரியார் என்ன கேட்குறாருன்னா, மத்திய அரசில், மத்திய சர்க்காரில், பார்லிமெண்ட்ல நம்ம ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு நினைச்சா கூட 500 பேர் இருக்காங்கன்னா அதுல மெஜாரிட்டி 251 பேர் அதுக்கு ஆதரவா இருக்கணும். இதுவே குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அது கையெழுத்தாகணும்னு சொன்னா அதுக்கும் உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும், 2/3 மெஜாரிட்டி வேணும். அப்ப எப்படி பார்த்தாலும் 350 பேர் அந்த சட்ட திருத்தத்திற்கு ஒத்துக்கணும், சாதகமா இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டில இருந்து எங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட பார்லிமெண்ட்ல இருக்கவங்களே 46 பேர் தானே. அப்ப எங்களுக்கு வேண்டியதை உங்களை வைத்து நாங்க எப்படி வாங்குறது? 2024லையும் நமக்கு ஏதாவது தேவைன்னா கூட, இல்லை நமக்கு எதிராக ஒரு சட்டம் வந்தா அதை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாத கையறு நிலையில் நாம் இருப்பதற்கு காரணம் இதுதான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பெரியாருடைய தொலைநோக்கில் பெரியார் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பானுக்கும் வடநாட்டுக்காரனுக்கும் சாதகமாக எல்லாத்தையும் எழுதிக்கிட்டாங்க என்று பெரியார் சொல்லுகிறார். இப்போ அவர் முன்வைத்த கருத்தில் ஏதாவது முரண் இருந்தாலோ தவறு இருந்தாலோ விவாதத்திற்கு எப்போதும் நாங்கள் தயாரா இருக்கோம். ஆனா அதை விட்டுட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை பெரியார் எரித்தார் அப்படின்றது ஒரு பரப்புரையை வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு பரப்புகிறார்கள். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தினுடைய பிரிவுகளை ஒரு வெறும் தாளில் எழுதிதான் அன்னைக்கு கொளுத்துனாங்க. பெரியாரை முன்னாடியே கைது பண்ணிடுறாங்க. இந்த போராட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி தந்தை பெரியார் முன்னாடியே கைது செய்யப்படுகிறார். எந்த போராட்டத்தை ஒரு தலைவர் அறிவித்தாரோ அவர் ஜெயிலில் இருக்காரு. அப்போ போராட்டம் நடக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனால் திராவிடர் கழகத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் அவங்க தலைவர் சொல்லிட்டாருன்றதுக்காக ஜாதி ஒழிப்பை மட்டுமே முன்னிறுத்தி அந்த சட்ட பிரிவுகளை எழுதி அந்த தாள்களை கொளுத்தினார்கள். 3000 பேருக்கு மேலே அரெஸ்ட் ஆனாங்க, கைதானாங்க. 18 பேர் மாண்டார்கள், செத்து போனாங்க. ஜாதியை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் எதனாலும் செய்வோம், உயிரை கூட விடுறதுக்கு தயாராக இருக்கோன்னு சொன்னாங்க. சொன்னவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி நசுக்கப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது. தந்தை பெரியாருடைய ஆணையை ஏற்று பணக்காரவங்க, கோடீஸ்வரவங்க பெரிய அளவில் காலில் பூட்ஸை போட்டுட்டு ஜருகை வேஷ்டி, பட்டு ஜருகையோட சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய பணக்காராவில் இருந்தவங்க கூட மிக சாதாரணமாக அந்த ஜாதியை ஒழிக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை கொளுத்தி சிறைக்கு போனாங்க, கொடுமைகளை அனுபவிச்சாங்க. பணக்காரர்கள் ஏழைகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்தாங்க. ஜாதியில் நாங்கள்லாம் ஒசந்தவங்கன்னு இன்னைக்கு யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய மூதாதையர்கள் தந்தை பெரியாருக்கு பின்னாடி ஜாதியை ஒழிக்க அணிவகுத்தார்கள். கர்ப்பிணி பெண்கள் போனாங்க. 16 வயது ஒரு சிறுவன் ஜெயிலே சாகுறாரு. அவர் பெரியசாமி, ஐயா பெரியசாமி இன்றைக்கு இருந்தாருன்னா அவர் மிகப்பெரிய பெரியார் பெருந்தொண்டர். 57 அவருக்கு வயசு 16. அவர் ஜெயிலில் போயிட்டு அன்றைக்கு இருந்த கவர்னர் மேத்தி அவர் கேட்குறாரு, சின்ன பையனாக இருக்கப்பா வெளியே போயிடுப்பான்றார். இல்லை, நான் வெளியே போனால் திரும்ப எங்கள் பெரியார் சொன்னாருன்னா நான் கொளுத்திட்டு உள்ளே வருவேன்றார். என்ன உணர்வு இது? இதையெல்லாம் கொச்சைப்படுத்தி இவ்வளோ பெரிய ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்ட வரலாற்றை கொச்சைப்படுத்தி எழுதுவதற்கு பலர் தயாராக இருக்காங்கன்னா நம் வரலாற்றை நம்ம பேசிதானே ஆகணும். கர்ப்பிணி பெண், நிறைமாத கர்ப்பிணி, ஜெயிலுக்கு போகிறாங்க, குழந்தை பிறக்குது ஜெயிலுக்குள்ளேயே, சிறைப்பறவைன்னு பேர் வைக்கிறாங்க. இன்னொரு அம்மா கை குழந்தையோட போகிறாங்க ஜெயிலுக்கு. இவங்க சாப்பிட்ற உணவு புழு மிகுந்ததாக இருக்குது, கஞ்சி கூழுன்னு எல்லாத்துலேயும் புழுலாம் விழுந்திருக்கு. அதை சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்காகுது.
குழந்தை இனிமே செத்துரும், தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு அவங்களே அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. இன்னொருத்தருடைய மனைவி அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்காங்க, உடல்நிலை சரியில்லாமல். என்ன காரணத்தை சொல்லியுமே நான் வெளியே போக மாட்டேன், எங்கள் ஐயா பெரியார் சொல்லிட்டாரு, நான் உள்ளே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து பார்க்குற போது அவங்க மனைவி உயிரோடு இல்லை. நிறைய பேருடைய வீடு இருந்த இடம் தெரியல. மனைவி செத்து குழந்தைகளை பாதுகாக்க ஆள் இல்லாமல் அன்றைக்கு இருந்த தீக்காக்காரவங்க அவர் வெளியே வர வரைக்கும் அந்த குழந்தைங்களை பாதுகாத்திருக்காங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தங்களுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் இழந்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளையும் மாநில உரிமை பார்ப்பானுக்கும் வடநாட்டுக்கும் சாதகமான பிரிவுகளையும் கொளுத்தியதுதான் நவம்பர் 26 வரலாறு. ஏன் நவம்பர் 26 தான் கொளுத்தணுமா, வேற நாள் கொளுத்திருக்க கூடாதான்னு கேட்டால், தந்தை பெரியாரை பொறுத்தவரை நாள் குறிப்பார். இந்த ஜோசியத்தில் நாள் குறிக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு வரலாற்று நாளாக இருக்கும். இப்போ பிள்ளையார் சிலை உடைப்புனா அது புத்தருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இருக்கும். ஏன்னா புத்தருக்கு எதிராக தானே நீ விநாயகரை கொண்டு வர, அப்போ புத்தருடைய பிறந்த நாளில் பிள்ளையார் சிலை உடைப்பு நடக்கும். அதே மாதிரி சட்டத்தை எரிக்கிறோம்னு சொன்னால் சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளில் தான். இது புரட்சியாளர் அம்பேத்கர்னு இல்லை, யார் எழுதியிருந்தாலும் தந்தை பெரியாருடைய நோக்கம் என்பது ஜாதி ஒழிப்பு. இவரை தாழ்த்தணும், அவரை உயர்த்தணும்ன்றது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் நோக்கம் ஜாதி ஒழிப்பு. அதுக்கு எது எதிராக இருந்தாலும் அதை கொளுத்துவார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே இந்த சட்டத்தை கொளுத்தக்கூடிய நிலை வந்தால் அதில் முதல் ஆளாக நான் இருப்பேன்னு சொன்னார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், இவ்வளவு பேசிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனை இந்த பிஜேபி ஃபாசிச பிஜேபி கிட்டேருந்து பாதுகாக்கணும்னு நீங்கள் தானே துடிக்கிறீங்க, அப்போ முரண் இல்லையான்னு கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் எங்கிருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். சமத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளுக்கு யார் எதிராக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்போம். இப்போ இந்த 2வது ஸ்டாண்டு தான் இன்னைக்கு ஃபாசிச பிஜேபி, ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், செக்யூலரிசம், சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பற்ற தன்மை, இதற்கு எதிராக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 3 தத்துவங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு தான் இருக்குது. அந்த 3 விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு பெரியாரிய தொண்டர்களுக்கும் முற்போக்காளர்களுக்கும் இருக்குது. அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட முகவுரையிலும் இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் சமத்துவத்தை பேசக்கூடிய பிரிவுகளை பாதுகாப்பதில் முதல் வரிசையில் நாங்கள் தான் இருப்போம். ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும். மாநில உரிமையை பறிக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை திருத்தணும், மாற்றணுன்ற கோரிக்கையில் எப்போதும் நாங்கள் உறுதியாக இருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஒரு சேர வாசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த போராட்டத்தை பற்றியோ இந்த வீரம் செறிந்த வரலாற்றை பற்றியோ கேலி கிண்டலோ அல்லது நகைச்சுவைக்கு உட்படுத்துவதோ அல்லது தரம் தாழ்ந்து பேசக்கூடிய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஆழமாக வாசிப்போம், வரலாற்று செய்திகளை புரிந்து கொள்வோம். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.